அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 11ஆம் தேதி முதல் தங்களுடைய வாழ்க்கையில் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சம்பவம் கிரக அமைப்புகளால் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தே தீரும். இது கடவுள் நினைச்சா கூட தடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற மாற்றத்தின் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள், என்னென்ன செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகிறது, அந்த சம்பவம் என்ன, அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கான காலகட்டத்தில் ஜனவரி 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய குடும்ப நிலவரம், காதல் நிலவரம், உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், ஆரோக்கியம், கல்வி, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்கப்பெற போகின்றது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பலவிதமான ஏற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை இந்த காலம் தங்களுக்கு கொண்டு வரும். அதன் பயனாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அனுகூலங்களை நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூரில் இருந்து, வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தாமதப்பட்டாலும் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும். பலருக்கும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அதில் ஒரு சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நீங்கள் கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கீங்க அப்படின்னா, வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய கல்விக்கும் உரிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் பணியிடத்தில் இருக்கும்போது உங்களுடைய வேலை பளு சற்று அதிகரிக்க செய்யலாம். பணியிடத்தில் கொஞ்சம் நீங்கள் உஷாராக நடந்து கொள்ளுங்க. அனைவரிடத்திலையும் நட்பு பாராட்டுவது அவசியங்க. புதிய நட்புகள் கிடைக்கலாம், நட்பு வட்டாரம் விரிவடையலாம். நட்புகள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ தங்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. அக்கம் பக்கத்தினர் மூலமாக அனுசரணையாக நடந்து கொண்டீங்கன்னா அதன் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வங்கி இருப்பு கணிசமாக உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு மந்தமான நிலை காணப்பட்டாலும் தங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக ஓரளவுக்கு கணிசமான லாபத்தை நீங்கள் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிறிது காலம் தள்ளி போடுங்க. அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், ஆலோசனைகளில் ஈடுபடுங்க. துறை வல்லுநர்களினுடைய ஆலோசனைகளை பெறுவது ரொம்ப நல்லது. பெரியவர்களினுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பட்சத்தில், முடிவுகளை எடுக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு அனைத்தும் சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அவ்வப்போது மருத்துவ செலவுகளும் தொல்லை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த நேரத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. எதிரியுமே ஒரு அவசரம் காட்டக்கூடாது, அலட்சியத்தோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க. காரிய தடை தாமதங்கள் ஏற்பட தாங்க செய்யும். நண்பர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கிறதுனால நிறைய நற்பலன்களை அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. திருமணம் சார்ந்த சுபகாரியங்களில் நீடித்து தடை தாமதங்கள் விலகி திருமண முயற்சிகள் இனிதே நடந்தேற வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. ஆனால் மருத்துவ செலவுகள் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அதாவது குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக ஆரம்பிச்சிடும்.
அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாக பெறக்கூடிய ஒரு காலகட்டம். பணவரத்து அதிகரிக்கலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரப்பெறுவீங்க. மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடந்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலம் எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கி விடுவாங்க. பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்பாலினத்தாரினுடைய நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாக பெறுவீங்க. விருந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்ளவும் நேரிடலாம். வீண் செலவுகள், உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு நீடிக்க பெறுவீங்க. அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளினுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. அவர்கள் தங்களை மதிப்பது மனதுக்கு இதமளிக்குங்க. அதே போல தடைபட்ட பணம் கைக்கு கிடைக்கும். எதிலையுமே தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. வீடு, மனை, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை உண்டாக பெறுவீங்க. அதே போல எல்லா விதமான நற்பலன்களும் வந்து சேரலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலமா லாபமும் கிடைக்க பெறுவீங்க. தர்ம காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும். வியாபாரம் செய்யறவங்க சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாம். வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல்களும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. எதிர்பாலினத்தாரிடம் பழகும் பொழுது எச்சரிக்கை அவசியம். கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம். அதே போல அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவது தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுக்கிறது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிக கவனமா இருக்க பாருங்க. அதே போல சிலரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் வந்து குவையலாம். சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிலையுமே சற்று கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்துவது அவசியம். அறிவுத்திறன் அதிகரிக்கவும் செய்யலாம். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க. மன தைரியம் அதிகரிக்க செய்யும். மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாகிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு, வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது
கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வேலை தொடர்பா வெளியூரில் தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அரசியலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். இருப்பினும் நற்பெயர் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.